நண்பர்களே, ஹார்மோஸ் நீரிணையிலிருந்து சபார் வரை இப்போ இந்தியாவை சுற்றி ஒரு கடுமையான பதற்றம் உருவாகி இருக்கிறது. அரபிக்கடலின் அலைகளுக்கு கீழே இந்தியாவின் இறையாண்மையை நேரடியாக சோதிக்கிற மாதிரி ஒரு பெரிய நகர்வு நடந்தது. உலகின் மிக பெரிய அணுசக்தியில் இயங்கும் விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றான USS ஆப்ரகாம் லிங்கன் தன் முழு தாக்குதல் குழுவோடு ஹோர்மோஸ் வாயிலை கடந்து முன்னேறத் தொடங்கியது. அமெரிக்காவின் கணக்கு தெளிவாக இருந்தது. இந்த வர்த்தக பாதையில் தங்களுடைய பிடியை உறுதிப்படுத்துவது, மேலும் இந்த பகுதியில் இந்தியாவின் வளர்ந்து வரும் கடற்படை செல்வாக்கை கட்டுப்படுத்துவது. ஆனா அந்த கணக்கிலே பென்டகன் செய்த பெரிய தவறு என்னன்னா, அரபிக்கடல் எப்பவும் நமக்கு திறந்த பாதைன்னு நினைச்சதுதான். ஆப்ரகாம் லிங்கன் ஹோர்மோஸ் நீரிணையிலிருந்து முன்னேறிய கணத்தில் கடலின் மரண பேரரசர் ஏற்கனவே அங்கு நின்று கொண்டிருந்தார். இந்தியாவின் INS விக்ராந்த் வெறும் ஒரு பெரிய கப்பலாக இல்ல, இந்திய நலன்களை பாதுகாக்கும் இரும்பு சுவராகவே அந்த கேரியர் அங்கு நின்றது. ஒரு பக்கம் உலக வல்லரசின் ஆணவம், இன்னொரு பக்கம் இந்தியாவின் அசைக்க முடியாத தீர்மானம், இரண்டுமே சேர்ந்து அந்த பகுதியை ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி மாற்றின. அந்த அழுத்தத்துக்குள் ஒரு சிறிய தீப்பொறி கூட விழுந்தா போதும், பெரிய மோதலா வெடிக்க வாய்ப்பிருந்தது. அமெரிக்க தரப்பிலிருந்து விக்ராந்த் வழியை விடணும் நன்னு கடுமையான எச்சரிக்கை வந்ததுன்னு வட்டாரங்கள் சொன்னது. ஆனா புதுதில்லியிலிருந்து வந்த பதில் அதைவிட தெளிவு, பின்வாங்க ஒரு அங்குலம் கூட இல்லை. பதற்றம் அதிகரிச்சதால இந்தியா காப்புப்படையா தன் மிகவும் நம்பகமான INS த்ரீகண்டை முழு வேகத்தில் அனுப்பின. இப்போ கேள்வி இது, உலகின் மிகப்பெரிய கடற்படை நகர்வை விக்ராந்த் தனியா சமாளிக்க முடியுமா? இல்ல இந்த அரபிக்கடலில் தொடங்கிய ஆதிக்க கதை இந்தியா அமெரிக்கா உறவை நிரந்தரமா மாற்றப் போகுதா? இப்போ கதையின் மையம் இதுதான். ஆபிரகாம் லிங்கன் குழு ஹோர்மோஸ் பகுதியை நெருங்கியதும் விக்ராந்த் கப்பலும் அதோடு இருந்த துணை கப்பல்களும் ஒருங்கிணைந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கின. இது சாதாரணமாக கப்பல் நிறுத்தி காட்டுவது மாதிரி இல்ல, எந்த கடற்படையும் எளிதாக ஊடுருவ முடியாத ஒரு தந்திர வடிவம். அந்த நேரத்துல ஆபிரகாம் லிங்கன் விக்ராந்துக்கு ரேடியோ மூலம் வழியை விடுன்னு சமிக்ஞை அனுப்பியதாம். ஆனா இந்திய கடற்படையின் பதில் ஒரே வரியில முடிஞ்சது: நீங்கள் இந்திய நலன் சார்ந்த பகுதியை நோக்கி நகர்கிறீர்கள், தயவு செய்து திசையை மாற்றுங்கள். இது வெறும் வார்த்தை இல்லை, அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டோம் என்பதற்கான அறிவிப்பு. அமெரிக்க கடற்படை விக்ராந்தை நிழலிட முயன்றது, சுற்றி வளைந்து அழுத்தம் உருவாக்க வேண்டும். ஆனா இந்தியா தன் நிலையை இன்னும் வலுப்படுத்தியது. உண்மையான திருப்பம் அப்போதுதான் வந்தது. அரபிக்கடலின் ஆழத்திலிருந்து இன்னொரு இந்திய போர்வீரன் வந்தபோது அது INS த்ரிகண்ட். இது ஒரு சாதாரண கப்பல் அல்லன்னு சொல்வார்கள். எதிரியின் ரேடாரை ஏமாற்றும் திறன், விரைவு இயக்கம், ஸ்டெல்த் வடிவமைப்பு, இந்த எல்லாமும் சேர்ந்து விக்ராந்தின் பின்னை பாதுகாக்கவும் வெளியிலிருந்து வரக்கூடிய தலையீடுகளை தடுக்கவும் அது வந்து சேர்ந்தது. அந்த நேரத்துல வான்பகுதியிலும் பதற்றம் ஏற ஆரம்பிச்சது. ஆபிரகாம் லிங்கன் குழுவிலிருந்து போர் விமானங்கள் பறக்க தயாரானதும் இந்திய விமானங்களும் உடனே பதிலடி நிலைக்கு வந்தன. ஹோர்மோஸ் வானம் இனி யாருடைய தனிச்சொத்து இல்லைன்னு காட்டுற மாதிரி இந்திய விமானிகள் நெருக்கமான தடுப்பு பரப்புகளை நடத்தியதாக வட்டாரம் சொல்கிறது. இந்த அளவுக்கு தூரம் குறைஞ்சா ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு கூட பெரிய மோதலுக்கு வழி செய்யலாம். அதனாலதான் இங்கே இன்னொரு முக்கிய காரியம் நடந்ததுன்னு சொல்லப்படுகிறது. விக்ராந்த் தன் மின்னணு போர்த்திறனை செயல்படுத்தியது. எதிரியின் ரேடார் திரை திடீர்னு குழப்ப சிக்னல்களை பெற ஆரம்பிச்சது. அமெரிக்க ஆபரேட்டர்கள் ஒரே விக்ராந்த் இல்லை, பல விக்ராந்த்கள் போல திரையில் தெரிகிறதுன்னு அதிர்ச்சி அடைந்தார்களாம். துப்பாக்கி சுடாமலே எதிரியின் மன உறுதியை சோர்வடைய வைக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்தி இது. இது பழைய காலத்தின் இந்தியா இல்லை, தன் பாதுகாப்புக்காக கடலை கட்டுப்படுத்த தெரிந்த தன்னம்பிக்கை இந்தியா. இந்த கட்டத்துல வார்த்தைகளின் போர் உச்சத்தை தொடர்ந்தது. உடனே பாதையை மாற்றுங்கள்னு இந்தியா தெளிவா சொன்னது. இது வெறும் இரண்டு கடற்படைகளுக்குள்ள மோதல் மட்டும் இல்லை, நாட்டின் சுயமரியாதை பற்றிய போராட்டம்னு உணர்ச்சி எழுந்தது. நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் லைக் செய்யுங்கள், குடும்பத்தின் ஒரு பகுதியாக சேருங்கள், கமெண்ட்ஸ்ல ஜெய் ஹிந்த் எழுதுங்கள். நன்னு அந்த நேரத்துல பலர் சொல்லுற மாதிரி ஒரு அழைப்பு கூட வந்தது. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மாதிரி பதற்றமான சூழலில் ஒரு தவறான முடிவு முழு உலகத்தையே மாற்றிவிட முடியும். பல மணி நேரம் நீடிச்ச அந்த நெருக்கடியான நிலைப்பாட்டுக்கு பிறகு வாஷிங்டனிலிருந்து வந்த ஒரு ரகசிய செய்தி ஆபிரகாம் லிங்கன் குழுவை திசை மாற்ற வைத்ததுன்னு கூறப்படுகிறது. அமெரிக்க தரப்பு அதை வழக்கமான பயிற்சின்னு சொல்லி மங்கச் செய்தாலும் ஹோர்மோஸ் அருகே நடந்தது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லைன்னு உலகம் புரிஞ்சுக்கிட்டது. இங்கே இன்னொரு முக்கிய கோணம் பேசப்பட்டது. இந்த அழுத்தத்தின் பின்னால எண்ணெய் மட்டும் இல்ல, இந்தியா ஐரோப்பாவை இணைக்க முயற்சிக்கும் வர்த்தக வழித்தடங்களை முடக்குவதற்கான பெரிய சதி இருக்கலாம் என்ற சந்தேகம். அதனாலதான் இந்தியாவின் நிலைப்பாடு இன்னும் கடுமையானதாக மாறியது. ஹோர்மோஸ் பக்கம் பின்வாங்குவது போல காட்டி அமெரிக்கா சபார் வான்பகுதிக்குள் ஆபத்தான போர் ட்ரோன்களை அனுப்பியதுன்னு தகவல் வந்தது. ஆனா இந்தியா அங்கே ஏற்கனவே தன் பல அடுக்குவான் பாதுகாப்பை முழு திறனோடு அமைத்து வைத்திருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. S-400 போன்ற நீண்ட தூர அமைப்புகளும், ஆகாஷ் போன்ற உள்நாட்டு அமைப்புகளும், கடற்கரை முழுக்க கண்காணிப்பு வளையமும்,
ஒரு அமெரிக்க பிரீடேட்டர் ட்ரோன் இந்திய பறக்க தடை மண்டலம் மீற முயன்ற போது கண் இமைக்கும் நேரத்துல அது கடலின் நடுவில் வீழ்த்தப்பட்டதாகவும் பேசப்பட்டது. இது ஒரு ட்ரோன் வீழ்ச்சி மட்டும் இல்ல, சபார் இறையாண்மையோடு விளையாடினால் நேரடி போருக்கு கதவு திறக்கும் நன்னு வாஷிங்டனுக்கு அனுப்பிய செய்தி. தில்லியின் போர்க்கால அறையில பிரதமர், பாதுகாப்பு அமைப்பு, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாரும் ஒவ்வொரு செயற்கைக்கோள் படத்தையும் நொடி நொடியா கண்காணிச்சதாக கூறப்படுகிறது. சபார் கரையிலிருந்து 12 கடல் மைல் எல்லைக்குள் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் கூட நுழைந்தால் விக்ராந்த் த்ரீகன் குழு முழு தாக்குதல் திறனோடு பதிலளிக்கும் உத்தரவு இருக்கிறதா பலர் பேசியாங்க. கடலுக்கு அடியில் கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் அமெரிக்க கேரியர் குழுவை டார்பிடோ லாக் செய்திருக்கலாம் என்ற கிசுகிசுவும் வந்தது. அதாவது போர் தொடங்கினா ஹோர்மோஸ் ஆழத்திலே ஒரு உலகத்தர கேரியர் புதையலாம் என்ற பயம் உருவானது. இதுக்கிடையில் இந்தியா இன்னொரு காரியத்தையும் செய்தது. சபார் பகுதியில் ஆகாஷ்வான் பாதுகாப்பு அமைப்பின் நேரடி சோதனை நடத்தப்பட்டது. இதன் அர்த்தம் நாம் காட்சிக்கு காட்டல், நிஜமாகவே செயலில் இருக்கோம் அன்னு உலகத்துக்கு சொல்லும் மூலோபாய செய்தி. சபார் சுற்றிய வான்வெளி இப்போ ஒரே ஒரு பாதுகாப்பு வட்டம் இல்ல, பல அடுக்குகளோடு உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு வளையம். எந்த திசையிலிருந்தும் வரும் அச்சுறுத்தலையும் கண்டறிந்து தடுக்க முடியும் என்ற நிலை. அதனாலதான் இப்போ இந்த மோதல் கடலில் மட்டும் இல்ல, வானத்துக்கும் பரவி இருக்கு. இங்கேயே ஒரு பெரிய மோதல் தொடங்கக்கூடும் என்ற அச்சமும் இருக்கிறது. நண்பர்களே, இப்போ நிலைமை என்னன்னா, அமெரிக்காவும் பின்வாங்க தயாராக இல்ல, இந்தியாவும் காத்திருக்கும் மனநிலையில இல்லை. ஒவ்வொரு கப்பல் நகர்வும், ஒவ்வொரு விமான பரப்பும், ஒவ்வொரு சிக்னலும் கண்காணிக்கப்படுகிறது. ஒரு சிறிய தவறு கூட பெரிய மோதலை உருவாக்கும். ஆனாலும் இந்த நிகழ்வு ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுகிறது, இந்தியாவின் கடல்சார் நலன்களை சோதிப்பது இனி எளிதல்ல. விக்ராந்தின் மின்னணு போர் திறனும் திரிகன் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்ததும் இந்தியாவின் உறுதியும் சேர்ந்து அழுத்த அரசியலுக்கு இடமில்லைன்னு நிரூபித்தது. இப்போ உங்க கருத்து என்ன? ஹோர்மோஸ் முதல் சபார் வரை இந்த பதற்றம் இன்னும் தீவிரமாவா போகும், இல்ல இது ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தையில முடிவுக்கு வருமா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆழமான விளக்கங்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. ஜெய் ஹிந்த். மேலும் ஒரு விஷயம், இது வெறும் கப்பல் எதிர்கப்பல் காட்சியாக மட்டுமில்ல, வர்த்தக வழித்தடங்களுக்கான சதுரங்கம். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இணைப்பு போன்ற திட்டங்கள் முன்னேறினா இந்த பகுதியில இந்தியாவின் இருப்பு வலுப்படும். அதுதான் சில சக்திகளுக்கு எரிச்சல் தருகிறது என்ற கருத்தும் உண்டு. அதனால்தான் ஹார்மோஸ் கட்டுப்பாடு என்ற பெயரில் இந்தியாவை தள்ளி வைக்க அழுத்தம் உருவாக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இதே நேரத்தில் இந்தியாவும் தன் எரிசக்தி பாதுகாப்பு, கடல் வர்த்தக பாதைகள், கடற்படையின் இயக்க சுதந்திரம், இந்த மூன்றையும் ஒரு ரேகையில வைத்துக்கொண்டு எந்த விலையிலும் பின்னோக்கி போக மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த பதற்றத்தின் இன்னொரு காட்சி கப்பல்களின் திரள் நகர்வு. சூழ்நிலை மோசமானால் 22 கப்பல்கள் முழு வேகத்தில் முன்னேற தயாராக இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இது ஒரு பகுதி என்ற வார்த்தை இங்கே முக்கியம். இறையாண்மை கடலில் கணக்கிடப்படும் போது அது கப்பல் எண்ணிக்கையோட மட்டும் முடிவதில்லை, மன உறுதியோட முடியும். அதனால்தான் 140 கோடி மக்களின் சுயமரியாதை என்ற வார்த்தை இந்த கதையில் மீண்டும் ஒலிக்கிறது. ஆனா ஒரு உண்மை மறக்க கூடாது. ஒரு நிமிஷம் தப்பான கணக்கீடு, தவறான சிக்னல் அல்லது கட்டுப்பாட்டை இழந்த ஒரு விமானத்தின் சிறிய மீறல், இதில் ஒன்று நடந்தாலும் போதும், அடுத்த சில மணி நேரங்களிலே நிலைமை மிக ஆபத்தான திசைக்கு போகலாம். அதனாலதான் எல்லாரும் எச்சரிக்கையோடு என்பதையே முதல் வார்த்தையா சொல்கிறார்கள். இப்போ கேள்வி ஒன்றுதான், இந்த நெருக்கடி ஒரு பெரிய போருக்கான தொடக்கமா இல்ல பெரிய போரை தவிர்த்த எச்சரிக்கை மணியா?